வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல, என்ன எஸ்எஸ்கே இந்த அளவுக்கு நீ பிளான் பர்ஃபெக்டாக பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் காய் அழகாக நிறுத்தின்னு இருக்க. எப்படியாவது இலக்கியா கௌதம் இவங்க ரெண்டு பேரும் அழிக்கிறதுக்கு கார்த்தியை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ பண்ணது எல்லாமே ஓகே தான். ஆனால் இருந்தாலும் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணார். ஆனால் நம்ம தலைவன் இந்த இடத்துல ஒரு கோட்டையை விட்டார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம அஞ்சலிக்கு விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் தெரிய வந்துச்சோ அது போல் நம்ம கார்த்திக்கும் எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுதுங்க. இது எப்படி சாத்தியம்? கார்த்தியும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறாருங்க. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி அஞ்சலி பின்னாடி வாக்கில் ஒட்டு கேட்டாங்களோ அதே போலவே அஞ்சலி கிட்ட உன் புருஷன் வெளியே வந்துட்டான்னு சந்தோஷத்தில் இது எல்லாமே பண்ணது எஸ்எஸ்கே அப்பா தான், இது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு போகிற, வளர்ற போகிற. அப்புறம் உன் புருஷன் அவ்வளோதான், திரும்ப முருங்கை மரம் ஏறுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதனால எந்த விஷயம் கார்த்திக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே தெளிவாக அழகாக க்யூட்டாக எடுத்து சொல்லிருக்காரு. இது எல்லாமே நம்ம பார்த்த கார்த்தி சடசடன்னு வந்து அஞ்சலி தவட மேலே ஒரு அடி அடிச்சு இந்த உண்மையை எதுக்காக என்கிட்ட சொல்லலை, அவங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாலும் உனக்கு என்னடி தெரியும், எனக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும், சாப்பாடு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் எடுத்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி உளிஞ்சு பாருங்க அடி அப்படியே செவ்வளோ ஒரு பக்கம் செவந்து போச்சு. இதுக்கு மேலே என்கிட்ட எதனா பொய் இது சொல்லுந்தா மவளை உன்னை அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ, பொழந்து கட்டுருவேன், என்னென்ன நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை மிரட்டி கேட்குறாரு கார்த்தி. உடனே எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இது முழுக்க முழுக்க செய்யப்பட்ட சதி, இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிருக்காங்க. யார் இதெல்லாம் செஞ்சது, எஸ்எஸ்கேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இது எல்லாமே செஞ்சது எஸ்எஸ்கே தான், எஸ்எஸ்கே வளைச்ச வலையில தான் நான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த இடத்துல பார்க்கணுமே, டே எஸ்எஸ்கே இதுதான் உனக்கு ஆரம்பம், என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தி என்னையும் அண்ணனையும் பிரிக்கலான்னு பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் சண்டை ரொம்பவே பரபரப்பாக போயின்னு இருக்குங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கால அவர் இருந்து எதுவுமே பேசாமல் மௌனமாக நின்று இருக்க. கார்த்தி அங்கேருந்து கோவப்பட்டு பேக்கை எல்லாமே எடுத்துன்னு போகிறார். கார்த்தி நீ இங்கே இப்படி போனீங்க நான் வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறா. உடனே கார்த்தி அப்பயும் வற்புறுத்தி கிளம்புறாரு. உடனே பின்னாடி கலந்து அஞ்சலி கட்டி எடுத்து கார்த்தி அடிச்சிடறா. அப்பா நம்ம பிளானில் யார் குறுக்க வந்தாலும் சரி அவ்வளோதான், இந்த சொத்து நமக்கு வேணும், இந்த சொத்தை வாங்குறதுக்கோசம் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கட்டையில் அடிச்சிடறா. அடோடா யாரா அவன் நமக்கு மேலே கெட்டவளாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க. என்னங்க பண்ணுறது, சொத்துக்காக இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கட்டின புருஷனை கட்டையில் அடிச்சு ஓரமாக படுக்க வைக்கிறான்னா இவன் எந்த அளவுக்கு தயாராக இருப்பாங்க நீயே நினச்சி பாருங்க. நீங்கள் சொத்துக்காக கார்த்தியை போட்டு தள்ளுறதுக்கு தான் தயங்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமான ஒரு முகத்தை வச்சுன்னு இருக்க நம்ம அஞ்சலியை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இந்த பிரச்சனை இப்படியே ஒரு பக்கம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெரியாத ஒரு புதிரமாக தான் போயின்னு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் வேற எதுவும் பிரச்சனை வராதா, என்னென்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போறோம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகளை கடந்து போயின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் நாகம் இல்லை நம்ம இலக்கியா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதோ பாரு நாங்கள், நீ எதுக்கும் கவலைப்படாத, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உண்மை எல்லாமே நான் தெரிவித்து உன்னை வெளியே கொண்டு வருவேன், இது என் வாக்குறுதி, நீ எப்படி என் புருஷனை காப்பாற்றுறதுக்கு நீ உதவி செஞ்சு அதே போல் உன்னை காப்பாற்றுறதுக்கான முழு முயற்சி நான் செய்வேன், நீ எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் சந்தோஷமாக தான் இருக்கு. சரி ஓகே, நீங்கள் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்குது மேடம், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. உடனே நாகம் இருந்து என் குடும்பம் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும், என் பொண்டாட்டி போல தான் மேடம் எனக்கு முக்கியம், அவங்கள நீ பார்த்தினா போதும், என்னை வெளியே எடுக்கலாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சாதான் எனக்கு புத்தி வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாக ஒரு பக்கம் டைலாக் விட்டு இருக்காரு. நாக நீங்கள் என்னதான் டைலாக் விட்டாலும் நீங்கள் மட்டும் தப்பு செய்யல, இந்த இடத்துல தப்பு செஞ்சது ஒருத்தர், உங்களை தூண்டினது இன்னொருத்தர், அதனால ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடைச்சாதான் அது கரெக்டாக இருக்கும், உங்களை நான் கூடிய விரைவில் வெளியே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு கௌதம் வெளியே வர்றாரு. கௌதம் போய் கட்டி பிடிச்சின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத இலக்கியா, எப்படியாவது உண்மையில் உரைக்க நம்ம கார்த்திக்கு சொல்லி அவனை கூட்டின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் கார்த்தியை பார்க்கவே விடலை. அந்த இடத்துல தான் நம்ம கார்த்திக் அடிபட்டு ரூமில் அடப்பட்டு இருக்காரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா மயக்கத்திலே இருக்காங்க. டே கார்த்தி வாடா வெளியேன்னு கூப்பிட, அண்ணா என்னை காப்பாற்றுங்க, அண்ணா என்னை காப்பாற்றுங்க, சூப்பர் அண்ணா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் கதறாரு. உடனே பார்க்கணுமே நம்ம கௌதம் போயிட்டு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து அந்த டோரை உடச்சி பார்த்தா கார்த்தி தலையில் லைட்டாக ரத்தம் வந்து இருக்கு, கட்டி போட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அஞ்சலி கொடூரமானவளாக இருக்கா, அவன் என்னை கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் உரைக்க சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே உழுது பாருங்க, அடி பட சடன்னு அடி உழுது. இதுக்கு மேலே பேச்சே இல்லைங்க, செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சு ஓட விட்டுறாங்க. இதுக்கு மேலே பிரச்சனை எதனா பண்ணுவீங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி எங்களை ஒரே அடியாக நீங்கள் போட்டு தரலான்னு பார்க்குறீங்க, இது என்றைக்குமே நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே இதை நாங்கள் எப்படி
எதிர்பார்க்க முடியும். இதுக்கு மேலே யாருக்குமே பேச்சே இல்லை, இதுக்கு மேலே வீச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே இருக்காங்க, அவர்னு ஒரு பக்கம் அடியாட்களையும் வச்சுருக்காங்க. வந்து கௌதமை பிடிக்க வராங்க. கௌதம் இப்போ கொல்ல வெறியில் இருக்காரு அப்படியே சொன்னாங்க. எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு எஸ்எஸ்கேவுக்கு வார்னிங் கொடுத்தாரு. டே எஸ்எஸ்கே, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். திரும்ப எங்கள் வாழ்க்கையில் நீ குறுக்க வந்துருந்தா மவனே அடுத்த டைமெல்லாம் யார் என்ன எவரு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க மாட்டேன், செஞ்சு விட்டு போயிட்டே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வார்னிங் கொடுக்குறாரு. டே கௌதமே, இதுதான் நிரந்தரம் சொல்லிட்டு நினைக்காத. உங்ககிட்ட வந்து சொத்தை பறிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏது வேணாலும் பண்ணுவேன். இந்த சொத்து எல்லாமே அஞ்சலிக்கு உரியது. அஞ்சலி கார்த்திக், அதுக்காக தான் கார்த்தியை நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம். ஏண்டா சொத்துக்காக நீங்கள் கார்த்தியை கொலை பண்ண பார்ப்பீங்க, இதெல்லாம் பார்த்து நான் வேடிக்கை பார்த்தேன். என் தம்பி கேட்டால் அந்த சொத்து நான் இந்த உலகத்தையே நான் அவனுக்கு அள்ளி கொடுத்துருவேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என் தம்பிக்கு தான். மற்றபடி எங்கிட்ட இனிமேல் பேச்சு வச்சுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசிடுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த குழப்பம் நீடிக்குமா, என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். சரி, போனதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாருங்க. அப்படி என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணது எல்லாமே தரமான சம்பவம் தான். கௌதம் கூட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு விளையாடு வர மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அந்த விஷயம் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆர்வமா எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தாங்க. அதில் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பாய். டி 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 டு டு